சுவையான தக்காளி குஸ்கா செய்யறதுக்கு 1 கிளாஸ் அளவு அரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக புதினா எடுத்து இப்போ வெங்காயத்தோடு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மீதம் இருக்க புதினாவும் இதோட சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த தயிர் கலவையை இப்போ இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் சாப்பாட்டு அரிசிக்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் ஆயில் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் விட்டு இறக்கினா தக்காளி குஸ்கா ரெடி.